துல்லாய் வபரகாத்துகு. இலங்கை வாழ் மக்கள் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். புனித ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கார் எங்கட சமி அவர்கள். அது நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சு அவர் வீடு திரும்புறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கும் போது நேற்று ஒரு அண்ணன் அவரை சந்தித்து சொல்கிறாரு, ஏன் அண்ணன் எங்கட ஈழக்கூடிய குத்தலை, இந்த ஈழக்கூடிய குத்துங்க, தமிழர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், அப்போ தான் எல்லாம் அந்த உலகத்தில் நல்லா நடக்கும், நம்ம தான் போராளிகள், நம்ம தான் தைரியமானவர்கள்னு சொல்கிறாரு. எப்போன்னா நீங்கள் போராடினீங்க? போராடி தமிழ் இனத்தை அழிச்சு போட்டீங்க, இந்த நாட்டை விட்டு ஓட விட்டீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியான்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கேர்னல், ஜென்ரல், கோப்ரல்லாம் என்ன பேரில் உங்களோட இயக்கத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாடி உங்களோட தலைவர் மாதிரி இப்போ உசுரோடு இருக்காங்க, போய் கேட்டு தெரிவிக்கிங்க. எல்லாம் சேர்ந்து தான் வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி விட்டு போட்டு போய் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் ஓகே. யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களை சொப்பிங் பேக்க 500 ரூபா காசையும் கொடுத்து விரட்டி அடிச்சிங்க. அழிஞ்சு பார்த்தானையில் பச்சிலம் பாலை பிள்ளைகளை போட்டு வெடி வச்சு கொண்டீங்க. பள்ளித்திரல் பங்குரானையில் எங்களோட மக்களை போட்டு கொண்டீங்க. வயிற்றில் புல்ல இருக்கும்போது அதை கீறி எடுத்து காலுக்கு போட்டு மிரிச்சு கொண்டீங்க, கொண்டு புதைச்சிங்க. காத்தாங்குடியில் தொழிலிட்டு இருக்கும்போது பள்ளியில் வெடி வச்சு கொண்டீங்க. இதெல்லாம் செஞ்சு போட்டு அனைத்து மக்களையும் குழி தோண்டி புதைச்சி போட்டு நீங்கள் போராளியா? இன்னும் போராட போகிறீங்களா? உங்களோட போராட்டத்துக்கு பின்னால் மக்கள் வரணும். அது சரி. அனைத்து தமிழ் மக்களையும் கொஞ்சம் கூட இனரக்கம் இல்லாமல் 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் இயக்கத்துக்கு வரணும்னு சொல்லி கர்ப்பமாக இருக்கும்போதே தாய்கிட்ட போய் ஷூட் பண்ணணும் இல்லாட்டின்னு சொல்லி பயமுழுத்தாட்டி ஒரு பிள்ளையை பறிச்செடுத்தீங்க. பலக்கட்டையாமா பறிச்செடுத்து 30 வருஷமாக யுத்தம் செஞ்சு இந்த நாட்டு மக்களை ஓட விட்டு அவ்வளோத்தையும் கிடங்குல போட்டு அரவாசி தமிழின மக்களை போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. மிஞ்சி கொஞ்சம் இருந்த மக்கள் இப்போ தான் புலம்பெயர்ந்த மக்கள் நாட்டுக்கு வந்து வீடு வாசல் கொஞ்சம் கட்டிட்டு நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் பிள்ளையெல்லாம் கொஞ்சம் படித்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் எல்லாம் போய் கொஞ்சம் நல்ல துறையில் வந்துட்டு மிச்ச மீதி மக்கள் அரபு நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு நல்ல தமிழ் பிள்ளையெல்லாம் நல்ல ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு சம்பாதிச்சு நாட்டுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. திரும்பியும் போராளிகள் விடுதலை இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் பேர் கத்திட்டு கிடக்காங்க கனடாவில். நீங்கள் அண்ணன் எல்லாரையும் ஒன்று சேர்த்தண்ணே முதலாவது ஒரு சைக்கிள்லையோ ஒரு பைசிக்கிள்லையோ ஒரு வாகனத்திலையோ முதலாவது உங்களோட வீட்டை போய் கொடியை குத்துங்க அண்ணன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபெமிலி எல்லாருக்கும் ஒரு தலையில் ஒரு கெச்சாப் ஒன்று கட்டி விடுங்க அண்ணன். சரியா அண்ணன்? தொப்பி ஒன்று அடிச்சு கெப் ஒன்று அடிச்சு கொடுங்க அண்ணன். முதலாவது நீங்கள் ஓடுற சைக்கிளில் முதலாவது அந்த கொடியை குத்துங்க. இல்லாட்டி உங்களோட போராளிகள் எல்லாரும் வந்து நாட்டை சுற்றி வாங்க, வந்து நீங்கள் அதை பண்ணுங்க அண்ணன். ஏன் அப்பாவியாக ஒரு சமாதானத்தை ஒரு விரும்பி ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டு ஒரு அப்பாவி பிள்ளைகிட்ட போய் நீங்கள் அதை கேட்குறீங்க? உங்களுக்கு நியாயம் இருக்கா? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு போராடுறதுக்கு இன்னும் வலு இருந்தால், உங்களுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் இலங்கையில் பெஸ்ட்டுக்கு உங்களோட வீட்டை போய் கொடியை குத்துங்க. இல்லாட்டி உங்களோட பஜாரில் போய் கொடியை குத்துங்க. நீங்கள் ஓடுற சைக்கிளில் போய் கொடியை குத்துங்க. நீங்களும் ஒரு புஷ் பைசிக்கலோ நடைப்பயணமோ நீங்களும் போகலாண்ணே. சுதந்திர நாடு, யாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் போங்க, உங்களோட பிரயாணத்தை நீங்கள் வச்சிங்க. நாங்கள் தூங்கினா காலையில் எழும்புறது எங்களுக்கு சோறு இல்லை, இந்த உலகம் எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களோட மதம் என்ன சொல்லுவோன்னு சொன்னால், காலையில் எழும்புறது நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்கள் எதுக்கும் போராடாதீங்க. எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் எங்களோட மதம் சொல்லி தருது. எங்களுக்கு எந்த போராட்டமும் எந்த இயக்கமும் எந்த இதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் நல்ல முறையில் வந்திருக்கோம். கொஞ்ச கால வாழ்க்கை, எங்களுக்கு வேறு உலகம் இருக்குது. நாங்கள் அங்கே உள்ளதுக்கு தேட வேண்டியது தான் இங்கே. இதுக்காக நீ மக்களை கொண்டு எங்களோட மக்களை குழி தோண்டி புதைச்சி ஒரு இனத்தை அழித்து பச்சிலம் பாலங்களில் கொண்டு இப்படியான போக வேண்டிய கட்டத்திட்டத்தில் நாங்கள் இல்லை. நீங்கள் போராடுங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவி மக்கள்கிட்ட போய் உங்களோட வீரவாசனத்தை தயவு செய்து நிப்பாட்டுங்க அண்ணே. ஓகே.